தமிழ் சினிமாக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு துயரமான சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடல் ஆசிரியர் நா. முத்துக்குமார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சிட்டாரு. அவரோட படைப்புல எத்தனையோ அழகான பாடல்கள் வரிகள் நம்ம கேட்டிருக்கோம். பட் இதுக்கப்புறம் அவரோட புது புது படைப்புகளை நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு துயரமான சம்பவம் தான். நா. முத்துக்குமார் பத்தின ஒரு தொகுப்பு பார்க்கலாம். நா. முத்துக்குமார் ஆரம்ப காலகட்டத்தில் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட 4 வருஷமா துணை இயக்குனராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதை தொடர்ந்து வீரநடை படத்தின் மூலமா லிரிசிஸ்டா அறிமுகம் ஆனார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அழகான வரிகள் கொடுத்திருந்தாரு. கடந்த வருடம் நம்ம புதுயுகம் நடத்தின யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் கான்சர்ட்ல ஒன் ஆஃப் தி கெஸ்டா வந்திருந்தாரு. அங்க நம்ம எல்லாரையும் ரொம்பவே அழகா சந்தோஷப்படுத்தினாரு. ஸோ அதுல இருக்கிற ஒரு தொகுப்பு பார்க்க முதல் நேஷ்னல் அவார்டு அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. 2, 3, 4ன்னு போனாலும் இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது யுவனோட இசையில். நெல்லை மக்களுக்கு என்னுடைய வணக்கம். யுவன் எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷலான இசையமைப்பாளர். நந்தா படம் ஓர் ஆயிரம் யானை கொன்றால் பரணி, அதுதான் அவருக்கு நான் இருந்த முதல் பாட்டு. இப்போது தரமணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 78 படங்களுக்கு முழு பாடல்கள் யுவன் இசையில் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு 400 பாடல்களுக்கு மேலே கொடுத்துருக்குறோம். குறிப்பாக இந்த தங்க மீன்கள், ஆனந்த யாழை, அதுக்காக நான் யுவனுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற தந்தைகளும் மகள்களும் இந்த பாடல்களை தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யுவன் தான் முழு காரணம். உங்களோட பாட்டு ரொம்ப உருக்கமான ஒரு வரிகள் கொண்டது இந்த ஆனந்த யாழை. இதுக்கும் உங்களுக்கும் பர்சனலான கனெக்ட் எதுவும் இருக்கா சார்? எனக்கு ஆண் குழந்தை தான், ஆனால் பெண் குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெண் குழந்தையை தான் எதிர்பார்த்தேன் முதல் குழந்தையாக. அதனால் என்னுடைய சகோதரிகளோட குழந்தைகள், சகோதரோட பெண் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு போனாங்க. அதனால் என்னுடைய அனுபவத்தை தான் அந்த பாடலில் நான் இறக்கி வைத்தேன். ஆனால் உங்களோட இசைக்கு நான் முத்துக்குமாரனோட வரிகள் எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ஒரு என்ன சொல்கிறது, நகமும் சதயம் மாதிரின்னு சொல்கிறேன். அவ்வளோ ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஒரு லிரிக் தான் கன்வே பண்ண முடியும் ஒரு டியூனோட எமோஷனை, அண்ட் டியூன் லிரிக்கோட எமோஷனையும் கன்வேன்ஸ் போத் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இட்ஸ் ஒரு மேஜிக்கல். இது எங்களோட காம்பினேஷன் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஸ்பாட்லேயே வெரி. ஒரு கல் ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எனி ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே அந்த சாங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ எல்லாமே இட்ஸ் லைக் ஆன் த ஸ்பாட். அது விளையாட்டாக நடக்கும். நாங்கள் வேலை செய்யணும்னு உட்கார மாட்டோம். ஏதோ பல கதைகள் பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு பியானோவில் கை வச்சு கீபோர்டில் கை வச்சு வாசிக்க ஆரம்பிப்பார். அப்புறம் மூடு கொண்டுட்டார் அப்படின்ட்டு அவர் வாசிக்க எழுதுவோம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பாடல் வந்துடும். ஓகே, இன்னும் நிறைய ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பாடல் அப்படின்னா அது இது யுவன் ஆனந்த யாழை எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக யுவனுக்கு நான் எழுதுனதில் நினைத்து நினைத்து பார்த்தேன் பிடிக்கும், தேவதையை கண்டேன் பிடிக்கும், கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, ஒருக்கல் ஒரு கண்ணாடி, பறவையை எங்கிருக்கிறாய், பேசுகிறேன், நிறைய பாடல் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் நினைப்பாங்க எல்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற பாட்டாக இருக்கே. ஒரு கவிதையை படித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக. இசைஞானி இளையராஜாவின் இளையராஜாவே, உன் இசை கேட்டால் காற்றுக்கும் காது முளைக்கும், நீ தொட்டால் புல் கூட புல்லாங்குழலாகும். அது எப்படி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்று மெல்லிசையாய் மனதை வருடும் அதே நேரத்தில் அடடா மழடா அடைமழடா என்று இடிமழையாய் இதயத்தை தேடுகிறாய். நண்பா, உன் உடம்பில் ஓடுவது இசை ரத்தம், இசை ஞானியின் ரத்தம். அதனால்தான் உன் ஹார்மோன்கள் எல்லாம் ஹார்மோனியங்கள், கைவிரல்கள் எல்லாம் கீபோர்டுகள். ஒரு பூ தனக்குள் கடவுளின் வாசனையை உணர்கிற போது, ஒரு நதி தன்மேல் விழுகிற நிலவின் பிம்பத்தை உணர்ந்து தொடுகிற போது, ஒரு மலை மீண்டும் தன் ஆதி பெருமௌனத்திற்கு திரும்புகிற போது ஒரு நல்ல இசை பிறக்கிறது. வாடாத பூவாய் வற்றாத நதியாய் உன் இசை தொடரட்டும். குழந்தைகளும் கலைஞர்களும் மட்டுமே நேரடியாக கடவுளுடன் உரையாடுவார்கள் என்பார்கள். உன் இசை கடவுளுடன் உரையாடட்டும். எங்கள் சந்தோஷத்திலும், எங்கள் சோகத்திலும், எங்கள் தனிமையிலும், எங்கள் தன்னம்பிக்கையிலும் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களே கூடவே வந்தன. இளையராஜாவின் இளையராஜாவே, உன் பயணமும் அவ்வழி தொடரட்டும். வாழ்த்துக்கள்.
நான் முத்துக்குமார் அவர்களுக்கு நிறைய நண்பர்கள், அவரோட நெருங்கிய நண்பர்கள் ஜிவி பிரகாஷ் மற்றும் யுவன் சங்கர் ராஜா. அவர் ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்ட் வாங்கின பாடல் தங்க மீன்கள் ஆனந்த யாழை பாடலுக்காக, அண்ட் செகண்ட் நேஷனல் அவார்ட் வாங்கின பாடல் சைவம் படத்துல அழகே அழகே பாடலுக்காக. நம்ம புதுயுகம் சேனல்ல மதன் மூவி மேட்னில அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த தொகுப்பை பார்க்கலாம். ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர் தனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கிற தன்னுடைய வார்த்தைகளால் அவருக்கு நேஷ்னல் அவார்ட் 2014க்காக வாங்கியிருக்க அவருடைய கவிதை சைவம்ன்ற படத்தில் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை, ஒரு மிகப்பெரிய பரிசு அவருக்கு. தேசிய அளவில் அங்கீகாரம்ன்றது மிகப்பெரிய விஷயம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது ரெண்டாவது அப்படின்னாக்கா 2013 ஒரு அவார்டு வாங்கினார், 2014லேயும் வாங்கியிருக்காரு. ஸோ வெல்கம் சார். ஃபஸ்ட் உங்களுக்கு ஓகே வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் சார் முத்துக்குமார் சார், ரெண்டாவது முறை ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கும்பொழுது இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று உண்டு, யூட்டிலிட்டி இதில் ஒன்று படிப்போம். அதாவது முதல் ஆப்பிளினுடைய சுவை ரெண்டாவது ஆப்பிளினுடைய சுவை குறையும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ரெண்டாவது வாங்கும்போது முதல் டைம் வாங்கின அதே மகிழ்ச்சி இருந்ததா சார்? கண்டிப்பாக சார். எனக்கு மகிழ்ச்சியை விட ஒரு கூடுதல் ஒரு பொறுப்புணர்வு வந்திருக்கு அந்த ரெண்டாவது வாங்கும்போது. அதுவும் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டு ரெண்டாவது விருது வாங்கும்போது இன்னும் தரமான பாடல்களை வந்து தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும், இன்னும் நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு தான் அந்த விருது எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப அருமையான விஷயம் அது. பிகாஸ் நம்ம ஒரு எல்லை கோட்டை தொட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் எஃபெக்டே கிடையாது இல்லையா? இது ஒரு ஜெர்னி, ஒரு பயணம். கண்டிப்பாக அப்படி வரும்பொழுது அது மேலும் மேலும் பண்ணணுன்ற ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருந்துக்குன்னா நல்ல பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கூட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நடந்துட்டுருக்க பயணத்தில் கிடைக்கிற ஒரு பூங்கொத்து தான் அது. இன்னும் வந்து ஒரு மரத்தடி நிழல் கூட சொல்லலாம். கொஞ்ச நேரம் அது வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு இன்னும் நெடுந்தூரம் நடக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதா நான் நினைக்கிறேன் சார். வெரி குட் வெரி குட். ஆக்சுவலி வேர் இஸ் தி எண்ட், அது மாதிரி வாழ்க்கை பூரா ஒரு பயணம் மாதிரி தான். எனக்கு இந்த விருது பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு விருதுகள் ரெண்டு தேசிய விருதை பொறுத்த ரெண்டுமே வந்து முதல் விருது ஆனந்த யாழை பாடல், இயக்குனர் ராமோட தங்க மீன்கள்ல இருந்த பாடல். அது வந்து தந்தை மகள் உறவு. இந்த பாடல் வந்து இயக்குனர் விஜய் சைவம் படத்துக்காக அழகே அழகே பாடலுக்காக. ரெண்டுமே பெண் குழந்தைகள் வந்து நடித்து ரெண்டுமே ஆச்சரியமான ஒரு ஒரு ஒற்றுமை. ரெண்டுமே பெண் குழந்தைகள் இந்த விருதை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். பொதுவாக அவங்களுடைய இந்த கலைப்பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கிளிஷே வேர்டு தான் அது, எல்லாருக்கும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இருந்தாலும் நிச்சயமாக வந்து வெறும் பயணமும் கலைப்பயணமும் ரொம்ப வித்தியாசப்படுகிறது இல்லையா? அது வந்து இதெல்லாம் கார்டனுடைய கிஃப்டட் வாழ்க்கை நமக்கெல்லாம், ஒரு எந்த விதமான ஒரு இதில் இருந்தாலும். இதில் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போங்க, ஏன்னா ரொம்ப தூரம் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இளைஞர் தான், அதனால் நீங்கள் ரொம்ப அண்மை இதிலே போனீங்கன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சு இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கவிதைகள் வச்சுட்டு ஒரு உங்களுக்குன்ற ஒரு இடம் பிடிப்பதற்காக நீங்கள் உங்களுடைய அலைச்சல் எல்லாம் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பான ஒரு அனுபவம் தான் அது. அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க முடியுமா? இப்போ இருக்கிற அந்த அவார்டு வாங்கின இதோட ரிகார்டிங் தட் இதனுடைய பின்னோக்கன்னு போங்க. அப்படி என்னோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சார், பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவில் நடக்கிற மாதிரி திடுக்கிடும் திருப்பங்கள் மாதிரி தான் இருக்கும். நான் சென்னையில் பச்சைப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன், எம்ஏ. கனையாடி கனையாடி மாத இதழில் தூர்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த இதை வந்து 31வது ஆண்டு மலர். அதுக்காக ஒரு பெரிய விழாவை வச்சு அதில் அசோகமித்ரன், இந்திரா பாசாரதி அவர்கள், என்க்லாப், அப்புறம் கமலஹாசன் சார், அப்புறம் வந்து சுஜாதா சார் எல்லாரும் வந்தாங்க. வந்து அந்த ராணி சிதையெல்லாம் அந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதில் சுஜாதா சார் பேசும்போது கனையாடிக்கு நான் தான் கவிதை செலக்ட் பண்ணுறேன், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வந்திருக்கு, தமிழில் மிகச்சிறந்த 25 கவிதையில் இந்த கவிதையை நான் கண்ணை மூடிட்டு சேர்ப்பேன் அப்படின்ட்டு அந்த கவிதை இப்போ உங்ககிட்ட வாசித்து காட்டுறேன்னு நான் என்னோடய தூர் கவிதையை வாசித்து காட்டுறாரு. அப்படியா? அப்போ எனக்கு இப்போ என்ன 21 வயசு. வாசிச்சு கட்டினோன்னா ஒரு 5000 பேர் கை தட்டுறாங்க. மறுபடியும் அவர் சொல்கிறாரு, அங்கே ஆள் பார்த்தெல்லாம் போடுறதில்ல கனையாயில், பிரபலம் அல்லாதவங்கலாம் நாங்கள் பார்க்குறதில்ல, இது முத்துக்குமார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு யார் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது அப்படின்னு. அந்த விழாக்கு நான் போயிருக்கேன். நான் 7வது ரோலேருந்து கையை மட்டும் தூக்கினேன். அவர் பார்த்துட்டாரு, நீங்களா அப்படின்னு. ஆமான்னு, கொஞ்சம் எழுந்துருங்க
கைத்தட்டுங்கள் இந்த கவிஞனுக்கு அப்படின்றாரு. அருமையாக இருக்கு. உடனே மறுபடியும் திரும்ப எல்லாரும் கைத்தட்டுறாங்க. முன் வரிசையிலேருந்து ஒருத்தர் சுஜாதா சார் கிட்ட போயிட்டு இந்த கவிதை எழுதின முத்துக்குமார் ஏதோ சொல்கிறாரு. உடனே சுஜாதா சந்தோஷப்பட்டுட்டு இந்த கவிதை எழுதின முத்துக்குமாருக்கு நான் 1000 ரூபாய் இவர் கொடுக்குறாரு, வாங்க முத்துக்குமார் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதை நான் வாங்கி என்ன ஆரம்பித்தேன். உடனே எல்லாரும் அது ஒரு 20-50 ரூபா தாள்கள் என்ன ஆரம்பித்த பிறகு அரங்கமே மௌனம். அந்த கவிதை ஞாபகம் இருக்குது சார். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். முக்கியமான வரிகளை. ஆமாம், இந்த சம்பவத்தை முடிச்சிடுறேன். நான் என்ன ஆரம்பித்த பிறகு எல்லாம் அங்கங்கே சலசலப்பு கேட்குது. அதுலேருந்து நான் ஒரு 500 ரூபாய் எடுத்து கனையாழி வளர்ச்சிக்குன்னு திருப்பி கொடுத்துட்டேன். இந்த சம்பவம் சார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் முத்துக்குமார் போல தூர் முத்துக்குமார்னு என் பேர் இருந்துச்சு பல வருஷம். அப்படியா? ஆமாம். அப்புறம் திரும்ப வந்து பாலுமகேந்திரா சார் என்னுடைய புத்தகங்களை கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட நினச்சா அவர்கிட்ட அவரோட ப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட முன்னர் கேட்க போயிருந்தேன். அப்போ தான் படைப்பாளிகள் இயக்கம்னு எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இயக்குநர்கள் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாடு படைப்பாளிகள் இயக்கம்ன்ட்டு அந்த இயக்கத்தோட தொடக்க விழா காமராஜர் அரங்கத்தில் இண்டஸ்ட்ரியே இருக்குது. எல்லா தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நடிகர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாமே திரண்டிருக்காங்க. அதில் திரும்ப பாலுமகேந்திரா சார் வந்து இந்த சூழலுக்கு பொறுத்தமாக ஒரு கவிதை படிக்கிறதுன்ட்டு அதே தூர் கவிதையை படித்து காட்டுறாரு. அப்படியா? இது பாருங்க, சினிமாவில் நடக்கிற மாதிரி தானே இருக்கும். எவ்ரி 8 சீன் ஒரு திருப்பம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போது சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே என்னோட பெயர் போயிட்டு பதிவாயிருச்சு. அப்புறம் என்கிட்ட வந்து உதவி இயக்குனராக நீங்கள் சேருங்க, உங்களுக்கு வந்து கவிதையில் ஒரு விஷுவல் மொழி பாலுமகேந்திரா சொன்னார். நான் ஒர்க் பண்ணேன். ஆமாம், ஒர்க் பண்ணி தெரியும். ஆமாம், உங்கள் கவிதையில் ஒரு காட்சி பூர்வமாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட உதவி இயக்குனராக வந்து நாளையிலேருந்து வந்து சேர்ந்துருங்க அப்படின்னாரு. இன்னும் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன் அவர்கிட்ட. அங்கேயா? ஆமாம். அந்த கவிதை கேட்டிங்களா நீங்கள்? ஆமாம், அந்த கவிதை, கவிதையுடைய வரிகள். அது தலைப்பு வந்து தூர். ஓகே. வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்ளே விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே, சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும். தலைநீர் சொட்ட சொட்ட பகைவன்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க. அப்படியா? இதுதான் அந்த கவிதை. என்ன ஏஜ் நீங்கள் எழுதும்போது? 20-21 வயசு. எம்ஏ முதலாம் ஆண்டு படிக்கிறேன், டிகிரி முடிச்சுட்டு. ஸோ அப்போ தனியாக கற்றுக்கணுமா மெட்டுக்கு பாடம் எழுதுறதுன்றது? மெட்டுக்கு தனி டெக்னிக் தான். அது தண்டவாளத்தில் ஒரு புத்திசாலித்தனம் தேவைப்படுறது அதுக்கு. ஆமாம், அது மாதிரி இசைக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அது மகிழ்ச்சியை தருகிற அனுபவம் அது. எதுங்க சார்? மெட்டுக்கு பாடல் எழுதுறதுன்றது. ஏன்னா நான் மெட்டுக்கு பாடல் எழுதுறது தான் சார் விரும்புவேன். அப்படியா? ஆமாம். நம்ம தன்னிச்சையாக எழுதணும்னா நம்ம வந்து பெரும்பாலும் அறுசிறு விருத்தம் இல்லை என் விருத்தத்தில் தான் கவிஞர்கள் எழுதுவாங்க. அதுதான் இசையமைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சீர்கள் தான் வந்து உங்களுக்கு உதவும். மெட்டுக்கு எழுதும்போது அந்த மெட்டே நமக்குள்ளேருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வரும். அப்படின்றீங்களா? ஆமாம். நீங்கள் அது ஒரு சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமா உங்களால்? ஒரு மெட்டு ஒன்றும் இல்லை சார். நான் இப்போ சவஞ்சேரி என்பகாலில் எனக்கு ஒரு டியூன் யுவன் கொடுக்குறாரு. ஜனக்கு ஜனக்கு ஜாரே ஜனக்கு ஜனக்கு ஜாரே தன்னா நானே நானே நானா அப்படின்னா அந்த இசை தான் எனக்கு வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன் உன்னாலே அது வருது. நான் தன்னிச்சையாக இயல்பாக இருந்தேன்னா நான் நினைத்து நினைத்து பார்த்தேன்ற வார்த்தை என்னோட மைண்ட்லேருந்து வந்திருக்காது. நான் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், வேற ஏதாவது யோசனை. சில இடங்களில் எழுதியும் இசையமைக்கிறது பயன்படும். என்னென்னா இப்போ நீங்கள் கேட்டலாக்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். இப்போ இந்த பாடலில் அழகு பற்றி கேட்டலாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சில பாடல்களில் வந்து நம்ம பட்டியல் போட வேண்டியது. இப்போ தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சு ரன்னில் எழுதினேன். அது எழுதி இசையமைச்ச பாடலை. போன வருஷம் நான் தேசிய விருது வாங்கினேன் ஆனந்த பாட்டுமே எழுதி இசையமைக்கப்பட்ட பாடல் தான். அப்புறம் ஒரு பாதி கதவு நீ அடி மறுபாதி கதவு நான் அடி பார்த்து கொண்டே பிரிந்திருக்கிறோம் சேர்த்து வைக்க காத்திருக்கிறோம் தாண்டவம் அது எழுதி என்னோட கவிதை அது. ஓகே. அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் கதை அதுவும் என்னோட கவிதை. அதெல்லாம் தான் எழுதி இசையமைக்கப்பட்ட பாடல். புதிய தலைமுறை நடத்தின தமிழன் விருது அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் முத்துக்குமார் அவர்கள் இலக்கியத்துக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வாங்கியிருந்தாரு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நமக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த தொகுப்பை பார்க்கலாம். இசை தமிழும் நாடகத் தமிழும் இந்த இயல் தமிழை தத்தெடுத்து கொண்டது என்று சொல்லலாம். இலக்கியத்தையே இயக்கமாக கொண்டு இயங்கிய இவரது எழுத்துக்களை இசைக்கருவிகள் காதலித்தன. தமிழ் திரள் செய்யும்
பாட்டு மண்டலத்தை தன் முத்தான சத்தான பாடல்களால் ஆண்டு கொண்டிருப்பவர் இவர். காஞ்சிபுரம் பட்டால் மட்டும் புகழ் பெற்றதல்ல, இவர் நெய்யும் பாட்டாலும் புகழ் பெற்றது. யார் இந்த படைப்பிலக்கியவாதி? விடை சொல்கிறது இந்த படம். இலக்கிய வீதியில் பட்டாம்பூச்சி விற்று கொண்டிருந்த நியூட்டனின் 3ஆம் விதி. ஹைக்கூவை அணிலின் முதுகில் கிறுக்கி முன்றிலில் ஆடவிடும் ஆனந்த யாழ். எழுத்துக்களை இசைக்குள் இழுத்து போட்டு காற்று வெளியில் கவிதை விதைக்கும் காஞ்சி கவி. இலக்கியம் திரு நா. முத்துக்குமார். சிறு வயதிலேயே தன் தாயாரை இழந்த நா. முத்துக்குமாரிடம் நூல்களை காட்டி நடைப்பழக்கினார் இவரது தந்தையார். தமிழை தாய்மையாய் பற்றி வளர்ந்த இந்த இளவலை இலக்கிய உலகம் உள்வாங்கிக் கொண்டது. புத்தகங்களின் பக்கத்துணையுடன் சென்னைக்கு புலம்பெயர்ந்த முத்துக்குமார் ஒளிநெறி கவிஞன் பாலு மகேந்திராவின் வெள்ளித்திரை பள்ளியில் இயக்கம் பயின்றார். எழுத்துக்களுக்கு பன்முகங்களை பொருத்தி அழகு பார்க்கும் கலை இயல்பாகவே இவருக்கு கைகூடியது. பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி, ஆனா ஆவண்ணா, என்னை சந்திக்க கனவில் வராதே, வேடிக்கை பார்ப்பவன், குழந்தைகள் நிறைந்த வீடு, அணிலாடும் முன்றில், கிராமம் நகரம் மாநகரம் என்ற தலைப்புகளில் கவிதை, ஹைக்கூ, கட்டுரை, புதினம் என்று வாழ்வியல் அனுபவங்களை இலக்கிய வெளியில் உலவவிட்டார். இந்த படைப்புகள் அனைத்தும் அணு பல்லவிகளாக அமைய பல்லவி தந்து உதவுமாறு காட்சி ஊடகம் இவரை பல்லக்கு வைத்து அழைத்தது. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறா. காற்றலையில் அதிகமாக உலாவரும் இவரது அநேக பாடல்கள் இசை வடிவம் பெற்ற இலக்கிய ஆவணங்களாக திகழ்கின்றன. காட்சி கவிதைகளை அங்கீகரிக்க 2 தேசிய விருதுகள் இவரை தேடி வந்தன. இலக்கிய உலகில் நிறை குடமாய் நடை போட்டு வரும் இந்த இளவலுக்கு இலக்கியத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. இலக்கியத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றிதழையும் வழங்க ஐயா கவிக்கோ திரு அப்துல் ரஹ்மான் அவர்களையும் கவிஞர் திரு அறிவுமதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு சீமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆனந்த யாழ் மூலம் நம் இதய நரம்புகளை எல்லாம் மீட்டியவரே, அழகின் சிறப்புகளை நம் நெஞ்சங்களில் அற்புத சொல் ஓவியமாய் தீட்டியவரே, மெட்டொன்று சொன்னால் சட்டென்று பாட்டாய் கொட்டு மருவியே, நாமுவே நடந்து வாருங்கள் மேடைக்கு, தமிழன் விருதை பெற்றுச் செல்லுங்கள். முத்துக்குமார் வெறும் திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமல்ல, இலக்கிய உலகத்திலும் மிக அருமையான கவிதைகள் எழுதுகிற ஒரு கவிஞர், படைப்பாளி. அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் தேர்தல்களில் மக்கள் அப்பப்போ தப்பாக வாக்களிப்பாங்க. ஆனால் புதிய தலைமுறை தமிழன் விருதுகளில் மட்டும் ரொம்ப புத்திசாலித்தனமாக வாக்களிக்கிறார்கள் மக்கள். எனவே இந்த ஆண்டு மிகச்சிறந்த கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்குமாரையும் வாழ்த்துகிறேன், தேர்ந்தெடுத்த வாக்காளர்களையும் வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு விழாவை நடத்துகிற புதிய தலைமுறை நிர்வாகத்தையும் வாழ்த்துகிறேன். வணக்கம். காஞ்சிபுரத்தில் என் தம்பியை பெற்றெடுத்த
நூலகத்தில் அவனை பட்டாம்பூச்சியாக பறக்கவிட்ட அவன் தந்தைக்குத்தான் இந்த விருதை அவன் முதல் காணிக்கையாக அளிப்பான் என்று நான் நம்புகிறேன். 73 அபிபுல்லா சாலையில் அவன் பாடல் எழுதுவதற்கு பயிற்சி கொடுத்தவன் நான். ஆனால் வாய்ப்பு கொடுத்தவன் என் தம்பி சீமான். இந்த இடத்தில் என் தம்பி உலக திரைப்பட அறிவு உள்ளவன், உலக இலக்கிய அறிவு உள்ளவன். அவன் தமிழுக்கு இன்னும் அதிகம் சாதிக்க இருக்கிறான். உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கும் அறிவிக்க நாங்கள் துணிந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிற புதிய தலைமுறையின் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த சேவை என்பது இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு மேடையாக நீங்கள் இதை ஆக்கியிருப்பது சாதாரண வெற்றி அல்ல. உங்களுக்கு முதலில் எங்கள் நன்றிகளை தருகிறோம். புதிய தலைமுறையின் சிறந்த இலக்கிய தமிழன் விருது என் உயிர் இளவல் தம்பி முத்துக்குமாருக்கு கிடைத்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய தம்பி அவனுடைய ஆற்றலுக்கு இன்னும் நிறைய சாதனைகளை செய்வான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனுடைய இந்த சாதனை பயணத்தில் நானும் ஒரு படிக்கல்லாக இருப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவனுடைய வெற்றிக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். என் தம்பிக்கு இந்த விருதை தேர்வு செய்து வழங்கிய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் அதில் பணியாற்றுகிற என் உயிருக்கினிய தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்கள். ரொம்ப நெகிழ்வான ஒரு மாலை, நெகிழ்வான ஒரு மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் நேசிக்கும் கவிதைகளுக்கு சொந்தக்காரரான ஐயா கவிக்கோ அவர்களின் கரங்களால் சென்னையில் எனக்கு ஒரு கவிதை முகவரி கொடுத்த அண்ணன், என்னை வளர்த்தெடுத்த அண்ணன் அரியமதி அண்ணன் அவர்களின் கரங்களால் என்னை திரையுலகில் வீரநடை திரைப்படம் மூலம் அறிமுகப்படுத்தி அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்களிடம் என்னுடைய கவிதை வரிகளை எல்லாம் படித்து காட்டி அவர் இயக்கிய முதல் படம் வெளிவருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 60 படங்களுக்கு தேவா அவர்கள் என்னை பாடல் எழுத வைத்தார். அதற்கெல்லாம் காரணமாக இருந்த அண்ணன், எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் கரங்களால் இந்த விருதை பெற்றிருக்கிறேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நான் விரும்பி பார்க்கிற ஒரு தொலைக்காட்சி. ஒரு செய்தியாளனின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மேற்கோளை சமீபத்தில் நான் படித்தேன். ரெனோ டிஸ்கோத்தே என்கிற ஒரு ஜெர்மானிய சிந்தனை தத்துவ அறிஞர் சொன்ன மேற்கோள் அது. ஒரு செய்தியாளனின் பார்வை கடற்கரையில் கிடக்கிற வெண் சங்குகளைப் போல இருக்க வேண்டும். அந்த வெண் சங்கை எடுத்து காதில் வைத்து நாம் கேட்டால் அதில் உண்மையின் ஒலி ஒலிக்க வேண்டும் என்று அந்த மேற்கோள் சொல்கிறது. அதை போலவே உண்மையின் குரலாக புதிய தலைமுறை விளங்கி கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பாக இந்த தமிழன் விருதை பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கிடைத்த இன்னொரு தேசிய விருதாக இதை நான் கருதுகிறேன். இந்த விருது தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு தரமான படைப்புகளை தர வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வையும் ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Kollywood Uncut. நம்ம Kollywood Uncutல அடுத்ததா பார்க்க போறது மீண்டும் ஒரு காதல் கதை படத்தோட பிரஸ் மீட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மித்ரன் ஜவஹர். லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க வால்டர் பிலிப் அண்ட் இஷா தல்வார். இந்த படத்துக்காக அழகான இசை கொடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மலையாளம்ல தட்டத்தின் மரியாதை அப்படிங்கிற படத்தை தான் வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு ரொமான்டிக் ஜெனர் ஆஃப் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நமக்காக இந்த பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னாங்க நிவின் பாலி துல்கர் அப்படின்னு, அரவிந்த் சாமி அப்படின்னா. அவங்களும் ரொம்ப பெரிய ஆள், அந்த அளவுக்கு வருவானான்னு எனக்கு தெரில. பட் படத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாரும் சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்னு அப்படிங்கிறத நம்புகிறேன். நான் நிறைய பேருக்கு இந்த ப்ராஜெக்டில் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு கேகே ரொம்ப நாளாக ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தால் எந்த ஸ்கிரிப்டுமே செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீ ஆக்சுவலி ரெக்கமெண்டட் 3 ஃபில்ம்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் தான் தடத்தின் மறைத்து. ஸோ தட் நைட் இட் செல்ஃப் ஐ டிசைடட் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தானு சார்ட்ட நெக்ஸ்ட் டே போய் சொன்னேன், சார் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே
வில் டூ இட் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு 3 months 4 months 5 அதிகபட்சம் 1 year அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், படம் முடிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படி தான் நினைப்பாங்க. பட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலி என்னோட ரியல் லைஃப் ப்ரொடியூசர்ஸும் அவங்க தான், படத்தோட ப்ரொடியூசர்ஸும் அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு 2 years ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி. பட் இன்னி வரைக்கும் படம் ரிலீஸ் பண்ணணும் எந்த ஒரு கொஸ்டினுமே நீ கேட்காம என்னென்னா நாங்கள் டேரக்டரும் நாங்களும் டிசைட் பண்ணி என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கடைசி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எந்த முகசொலி ஃபஸ்ட் டே எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்களோ இன்னி வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் ஆகட்டும் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எதுலேயுமே சொல்லிக்காமல் எல்லாத்தையுமே எனக்கு பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய அப்பா, என்னோடய அம்மா 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் 2 மூவி இதுக்கு முன்னாடி லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவிக்கு கால் வந்தப்போ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஆக்ட் இன் ஜவஹர் சார் மூவி. ஸோ அவர் ஆல்ரெடி நிறையா ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. எவ்ரிதிங் இஸ் தனுஷ் மூவி. ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் டு டூ தட் மூவி. அண்ட் இந்த மூவி வந்து இட்ஸ் மலையாளம் ரீமேக் தட்டத்தின் மறைத்து. ஸோ அதில் இந்த ரோல் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ரியாக்ஷன் நிறையா கொடுக்குற ஒரு ரோல். ஸோ ஜிவி பிரகாஷ் சார் இஸ் அ மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் எல்லாமே அமேசிங்லி வெல். அண்ட் வால்டர் ஹேஸ் டன் அ ஹீரோ ரோல் அண்ட் இஸ் அ நியூ அப்கமிங் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் இஷா தல்வாருக்கு சிஸ்டராக பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஆல்ரெடி மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஷி ஹாஸ் டன் அமேசிங்லி வெல். ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். Thank you for being here. I've done the film before, and I wasn't sure if I wanted to do a remake, but when I spoke to Mithran sir, you know, I just got the feeling that I should do the film again, and I quite enjoyed working on the film. It's Walter's first film, so it was pretty exciting, and we had a good time working on the film, and he's very confident, and I didn't think like, you know, he was a newcomer in the film. So I had a good time working on the film, and thank you. I hope you liked the film and you enjoyed the film. யார் இம்ரான்? யார் இம்ரான்? யார் இம்ரான்? அவனை பார்த்தால அவ கண்ணில் ஒரு சிரிப்பு தெரிஞ்சுல. அவ்வளோ தூரத்தில் அந்த துப்பட்டாவுக்குள்ள மூஞ்சி தெரியறதே பெரிய விஷயம். இதில் கண் எங்கே பார்த்துச்சு, காது எங்கே கேட்டுச்சுன்னு என்ன கேட்டா? நாளை காலையில் நம்ம குடும்பத்தோட வேற ஊருக்கு போகிறோம். புத்தனுக்கு அப்புறம் ரீமேக் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்கிறது தான் இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து வால்டர் சொன்ன மாதிரி தட்டத்தின் மறைத்து வந்து எனக்கு பிடிச்ச படம். அதே நேரத்தில் எனக்கு இந்த பெருசாக அடிதடி ஆக்ஷன்லாம் வராது. ஸோ இது ரொம்ப சட்டிலான ஒரு அழகான காதல் கதை. இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அது இல்லாமல் நல்ல டீம் கிடச்சிருக்குன்றனோட நான் கண்ணை மூடிட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன படம் மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி தானு சார் பேனரில் ட்ரெய்லர், டீசர், சாங்கு, சேனலில் வரும்போது, ஃபோன் கால்லாம் வரும்போது இது ஏதோ ஒரு பெரிய படம் அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. இது உண்மையில் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் வால்டரை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பெருமை வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கும் எனக்கு இருக்குது. இதை நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்றைக்கி படம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து இது இவங்க ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் தலைவாசல் விஜய் சார் பண்ணியிருக்காங்க, நாசர் சார் பண்ணியிருக்காங்க, மனோஜ் கே ஜெயின் சார் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, வனிதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது ஹீரோ கூட. வெங்கட், அர்ஜுன், வித்யலேகா இவங்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருப்போம். அது வந்து சொன்னால் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக அந்த படம் முடித்தோம். சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக மித்ரன் ஜவஹர் அவர்கள் இயக்கிய இந்த படம் கூடிய சீக்கிரம் தமிழ் திரைக்கு வரவிருக்கிறது. ஒரு அழுத்தமான ஆழமான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். மலையாளத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி நிறைய அவார்டுகளை குவிச்சு ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன ஒரு படம் தான் தட்டத்தில் மறையாது. அந்த படத்தில் சீனிவாசன் அவர்கள் நடித்த அந்த கதாபாத்திரம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஆழமான கதாபாத்திரம். படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது இந்த கதாபாத்திரம் சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் and have a wonderful time. God bless you. புதுயுகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் அர்ஜுனன். மீண்டும் ஒரு காதல் கதை இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த படம் வந்து தட்டத்தின் மறைத்துன்னு ஒரு மலையாள ஃபிலிமோட ரீமேக்கு. மித்ரன் ஜவஹர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் வந்து நிவின் பாலி, இஷா தல்வார், அஜு வர்கீஸ் இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க.
தமிழில் வந்து வால்டர் அப்படின்னு ஒரு நியூ கமர், அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து அதே இஷா தல்வார் தான் பண்ணியிருக்காங்க. அஜு வர்கீஸ் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, சாங்ஸ்லாம் ஜிவி பிரகாஷ். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேட்டரில் வந்து சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகி வரப்போகுது. எங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வெங்கி. மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் வந்து அல்தாஃப்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மலையாளத்தில் தட்டத்தின் மறைத்து படம் வந்தது, அதில் இருக்கிற கேரக்டர் தான். பட் தமிழில் இன்னும் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டர் மித்ரன் ஜவர் சொன்னார். ஸோ இந்த படத்தில் வந்து நான் அர்ஜுனன்லாம் சேர்ந்து நிறைய சீன்ஸில் வந்து காமெடி பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு காதல் கதை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் ஃபன்ஸ், ரிலேஷன்ஷிப் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கல்ச்சர் இருக்குது இந்த படத்தில். அந்த கல்ச்சரை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி படமாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பத்திரிகை நண்பர்கள். இந்த லவ் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங் தான்.